ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் கோவில் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு பெரியவா எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது வயதான பாட்டி பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அந்த பாட்டி பெரியவாரோட தீவிரமான பக்தை. பெரியவா தரிசனம் மட்டும்தான் அந்த பாட்டிக்கு வாழ்வாதாரம். பெரியவாரோட திருப்பாதங்களில் விழுந்து வணங்கிய பாட்டியிடம், உனக்கு என்ன வேணும்னு கேளு என்று தன்னுடைய பரம பக்தையிடம் பெரியவா கேட்டார். இத்தனை வயசுக்கு மேல் எனக்கு என்ன வேணும் பெரியவா? சதா சர்வகாலம் பெரியவாளை ஆராதித்து கொண்டிருந்தா அதுவே போதும். அந்த பாக்கியம் கிடைச்சா போதும்னு பாட்டி சொன்னா. அதான் இருக்கே, குறை இல்லாமல் பண்ணுறியே. இப்போ இந்த நிமிஷம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சுற்றி இருக்கிறவாள்லாம் பெரியவா ஏன் இப்படி குறையறாருன்னு புரியாமல் முழிச்சா. பெரியவா அப்படி கேட்டதும் பாட்டி கொஞ்சம் தயங்கினான். விடுவாரா பெரியவர்? இன்னைக்கு அந்த பாட்டி வாயை கிண்டி ஒரு பெரிய விஷயத்தை இந்த உலகுக்கு காட்ட வேண்டாமா? சொல்லு சொல்லு, பரவாயில்லை, என்னால் முடிஞ்சா ஒத்தாசை பண்ணுறேன். ஒரே ஒரு ஆசைதான் பெரியவா. இந்த உசுர் போகிறதுக்குள்ளே ஒரே ஒரு தடவை பத்ரி நாராயணனை பார்க்கணும். மெதுவான குரலில் பாட்டி தயங்கி தயங்கி சொன்னா. இதுக்காகவே காத்து கொண்டிருந்த மாதிரி பெரியவா பலமாக சிரிச்சார். பத்ரி நாராயணனை பார்க்கணுமா? நீ தான் எதிரிலேயே பார்த்து கொண்டிருக்கிறாயே. எதிரே நீங்கள் தானே பெரியவா இருக்கீங்க. பத்ரி நாராயணன் எங்கே இருக்கார்? என்ன சந்தேகமா? சந்தேகமில்லை பெரியவா, சொல்கிறது புரியலே. பெரியவா தனக்கு மேலே நிமிர்ந்து பார்த்தார். இது என்ன மரம்னு கேட்டா. இளந்த மரம். சமஸ்கிருதத்தில் இளந்தைக்குத்தான் பத்ரின்னு பேர் வைப்பா. பெரியவா இப்படி சொன்னதும் பாட்டியும் பாட்டியை சுற்றி இருந்தவர்களும் நாராயணா நாராயணா என்று கணத்தில் போட்டுக்கொண்டா. பத்ரி மரத்துக்கு கீழே இருக்கிற நாராயணன் நான் தான் என்று பட்டவர்த்தமாக பெரியவா திருவாக்கில் வந்ததை நேரில் கேட்ட பாட்டியும் மற்றவர்களும் எத்தனை புண்ணியம் செய்திருப்பார்கள். அந்த மகானுபாவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம். அந்த விதத்தில் நாமும் புண்ணியம் செய்தவர்கள்தான். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.